சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கர்த்தர் நம்முடைய கண்ணீரை மாற்ற வேண்டும், ஆண்டவர் தடைகளை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கிற, ஆண்டவரே நீர் என் கண்ணீரை மாற்ற வேண்டும், எனக்காக கர்த்தர் இறங்க வேண்டும், என் வாழ்க்கையில் தடைகள் மாற்ற வேண்டும் என்று தேவ சமூகத்தில் அநேக ஜெப குறிப்புகளை சொல்லுகிறோம். தேவ சமூகத்தில் வருகிற பொழுதெல்லாம், ஆண்டவரே உம்முடைய இரக்கம் என் மேல் கடந்து வர வேண்டும், என் வாழ்க்கையில தடைகள் மாற வேண்டும், என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு மாற வேண்டும் என்று தேவ சமூகத்துக்குள்ள நாம் அதிகமாய் கேட்கிறவளாய் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவரை நம்மை பார்த்து கேட்க சொல்லுகிறார், நீ இருப்பதை என்னிடத்தில் கொடு. இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். முதலாவதாக நீ இருப்பதை கர்த்தரிடத்தில் கொடு. ஆமென். அல்லேலூயா. இருப்பதை கர்த்தரிடத்தில் நீ கொடு. ஆண்டவர் நமக்குள்ளாக இன்னைக்கு நாளைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், கர்த்தர் விரும்புகிற காரியம், உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், உன் குடும்பத்தில் தடைகள், உன் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்று சொன்னால், முதலாவது உன்னிடத்தில் இருப்பதை நீ கர்த்தருக்காக கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். நல்ல கவனிக்கணும். இங்கே ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு இந்த குடும்பத்துக்குள்ளாக, தீர்க்கதரிசியுடைய புத்திரருடைய குடும்பத்துக்குள்ள, ஊழியத்தின் அனுபவத்துக்குள்ள இருந்த இந்த குடும்பத்தில் ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு. ஒன்று மரணம், இன்னொன்று கடன் பிரச்சனை. இந்த 2 குடும்பத்தை வாட்டி கொண்டது. தன்னுடைய கணவன் இறந்து போய்விட்டார், அது மாத்திரமல்ல அவர் கடனோடு கூட கடந்து போய்விட்டார். என் வாழ்க்கையில் கடன், வாழ்க்கையில் கடன். இந்த 2ம் அந்த குடும்பத்துக்குள்ளாக ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு. எல்லாம் கவனிக்கணும். இன்றைக்கு இந்த காரியம் கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ள, மரணம் ஒரு குடும்பத்துக்குள்ள சந்திக்கிற பொழுது அங்கே ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு. அது மாத்திரமல்ல கடன். அந்த கடன் பிரச்சனை நிமித்தமாய் எனக்கு இருக்கிற 2 பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளையும் அடிமையாய் ஆக்கி கொள்ளும்படியாய், என் பிள்ளைகளை வைத்து சந்தோஷமாய் வாழலாம் என்று நினைத்தால், என் பிள்ளைகளையும் கடனை நிமித்தமாய் அடிமைகளாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அது நிமித்தமாய் இந்த குடும்பத்தில் கண்ணீர், அது நிமித்தமாய் அந்த குடும்பத்துக்குள்ள பெரிய ஒரு போராட்டம். இந்த சூழ்நிலையின் மத்தியில் எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுவிட்டு வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றால், அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்று. எங்க நல்லா கவனிக்கணும். ஒரு தேவையுள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு கடன் பிரச்சனை நிறைந்த ஒரு குடும்பத்துக்குள்ள இங்கே தீர்க்கதரிசி கேட்கிறார், உன்னிடத்துல என்ன இருக்கிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வியை அப்படியே விட்டுவிடவில்லை. அந்த கேள்வியை விட்டுருந்தா, அப்படியே விட்டுருந்தா ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாங்க. எனக்கு இவ்வளோ தேவை இருக்கிறது, இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது, இத்தனை லட்சம் கடன் இருக்கிறது என்று ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு உடனடியாய் சொல்லுகிறார், உன் வீட்டில் உன்னிடத்துல என்ன இருக்கிறது. இவ எல்லாருடைய ஜெப குறிப்பு, என் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகணும், என்னுடைய கடன் காரியத்திலிருந்து விடுதலை உண்டாகணும் அப்படின்னு எல்லாரும் இந்த ஜெப குறிப்பை சொல்லுவோம். ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் நாளிலே கேட்கிறார், உன்னிடத்துல என்ன இருக்கிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. இங்க நல்லா கவனிக்கணும். என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, கடன் மாத்திரம்தான் இருக்கிறது அப்படின்ற உலகத்தில் ஒருவராலும் நினைச்ச முடியாது, நிச்சயமா சொல்ல முடியாது.
எல்லாரிடத்திலையும் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரிடத்திலும் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம், இந்த தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தில் கடன் பிரச்சனை. ஆனா தீர்க்கதரிசி கேட்கிறார், உன்னிடத்துல என்ன இருக்கிறது? அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் அடியானை வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. என்னுடைய வீட்டில் ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது, வேறு ஒன்றும் என் வீட்டில் இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிற காரியம் ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருந்தது. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான ஒரு சில காரியங்கள் நிச்சயமாய் குடும்பத்துக்குள்ள இருக்கத்தான் செய்யும். கடன் பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு அந்த காரியத்துக்குள்ளாக அந்த கடனை அடைப்பதற்குரிய ஏதாவது ஒரு வழி அது நிச்சயமாய் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே என் கடன் பிரச்சனையை மாற்றோ, என் தேவைகளை சந்தியோ என்று கேட்கிறோம். ஆனால் இங்க பாருங்க, தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இங்கே அந்த வார்த்தையை சொன்ன உடனே அடுத்த வார்த்தை வாசிங்க. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை உன்னுடைய பிள்ளைகளோடு நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் மார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்துல வை என்று சொன்னால். அல்ல கவனிக்கணும். இப்போ அவள் கேட்கிற அவனிடத்துல என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அவளிடத்துல இருக்கிறதை அவள் ஒத்துக்கொண்டாள். ஆமென். அல்லேலூயா. தேவைதான், ஆனா உன்னிடத்துல என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவளிடத்தில் இருப்பதை மறைக்காமல் அங்கே தேவ சமூகத்தில் ஒத்துக்கொண்டு, என்னிடத்துல இருக்கிற ஒரே ஒரு காரியம், ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் எங்க வீட்டில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீ முதலாவது ஒத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னிடத்தில் இந்த காரியத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்திருக்கிறார், இதுவரைக்கும் ஒரு காரியத்தை நடத்தியிருக்கிறார் என்று உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை மறைக்காமல் தேவ சமூகத்துக்குள்ளாக ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். இருப்பதை தேவ கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்த ஒரு காரியம், இருப்பதை காரியத்தை ஒப்பு கொடுத்து அவர் சொல்லுகிறார், நீ போய் அநேகம் காலி பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வா. உன் அயல் வீட்டார் இடத்திலும் எல்லாரிடத்திலும் அநேக காலி பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வா என்று சொல்லி சொன்ன பொழுது அவள் அநேக இல்லத்திற்கு சென்று காலி பாத்திரங்களை கேட்டு வாங்கி கடந்து வந்தாள். ஆமென். நம்ம நினைக்கிறோம், என் வீட்டில் மாத்திரம்தான் பாத்திரம் எல்லாம் காலியாக இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதுதான் பிரச்சனையே காரணம். என் வீட்டில் மாத்திரம்தான் காலியாக இருக்குது, மீது எல்லாம் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். இங்கே பாருங்க, ஏன் தீர்க்கதரிசி இந்த வார்த்தை சொன்னார் அப்படின்னா, உன் வீட்டில் மாத்திரம் பிரச்சனை இல்லை, உன்னை காட்டிலும் அதிகமாய் பிரச்சனை உள்ளவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உன் வீட்டில் மாத்திரம் தான் காலி பாத்திரம் இல்லை. இவன் கேட்ட உடனே எல்லாரும் காலி பாத்திரத்தை கொடுப்பதற்கு காரணம், எங்கள் வீட்டு பாத்திரமும் காலியாக தான் இருக்கிறது. உங்கள் வீட்டில் ஒரு பாத்திரம் தான், ஆனால் எங்கள் வீட்டில் நிறைய பாத்திரம் காலியாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காய் தீர்க்கதரிசி அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அங்கே பாருங்க, காலி பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்த பொழுது அவளிடத்தில் இருப்பதை அவள் அங்கு காரியத்தில் கொடுத்த பொழுது ஆண்டவர் எல்லா காலி பாத்திரங்களையும் கர்த்தர் நிரப்பினார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னிடத்தில் இருப்பதை நீ ஆண்டவரிடத்தில் கொடுக்கணும். நல்ல கவனிங்க, இதை குறித்து இன்னும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து இங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த சம்பவத்தில் நல்லா கவனிக்கணும், வாசிங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா. நல்லா கவனிக்கணும், எலியா தீர்க்கதரிசியை போஷிப்பதற்காக ஆண்டவர் சாரிபாத் ஊரில் இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிடுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டளையின்படி கீழ்ப்படிந்து அங்கே கடந்து போகிறார். கடந்து போகிற பொழுது சாரிபாத்தனுடைய ஊரில் கடந்து போன பொழுது அந்த விதவை எதிர்கொண்டு வருகிறாள். விறகு பொறுக்குவதற்காய் எதிர்கொண்டு வருகிற பொழுது இங்கே எலியா கேட்கிறா, குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா. இது சாதாரண எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி.
அப்படியே வெளியே போகிற பொழுது கிராமத்துக்குள்ளே கடந்து போகிற யாராவது பார்த்தா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு கேட்போம். ஆனால் பாருங்க, அவள் கொண்டு வர அவள் போகிற பொழுது அவனை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமோ உன் கையில் எனக்கு கொண்டு வா. தண்ணீர் கேட்டார், நியாயம். இவர் ரெண்டாவது என்ன கேட்கிறாரு? முன்ன பின்ன பார்த்திராத ஒரு சகோதரி இடத்துல என்ன